ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். விஷுவாவசுவருடத்தின் மார்கழி மாதம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருச்சனிகலிதம் யபலாத்கிருத்ய புங்கதே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூய. அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணுத்திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளைச் சொல்லு. சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்க. பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழை ஐந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதிமணிமாடம் தோன்றுமூர் நீதியால் நல்ல பத்தர் வாழுமூர் நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் வேதக்கோனூர். விஷுவாவசுவருடத்தின் மார்கழி மாதத்தின் 30வது தினம் இன்று நாம் காணவிருக்கும் திருப்பாவையின் பாசுரம் 30வது பாசுரம், திருப்பாவையின் கடைசி பாசுரம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைன்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவாய். ஆண்டாள் இந்த பாவை நோன்பின் பலஸ்ருதியான இதில் நாம் பாவை நோன்பை நோற்கும் பயன், நோற்றால் கிடைக்கும் பயனை பற்றி கூறுகிறாள். ஆண்டாள் இந்த பாவை நோன்பை நோற்கும் பொருட்டு தன் தோழிகளை எழுப்பி பின்பு கண்ணனின் திருமாளிகையை அடைந்து மாளிகையில் உள்ளவர்களை எழுப்பி கண்ணனை எழுப்பி நப்பின்னையை எழுப்பி நப்பின்னையை தங்களுடன் சேர்த்து கொண்டு கண்ணனை எழுப்பி அவனை சிம்மாசனத்தில் சிங்கத்தை போன்று வந்து அமரச் செய்து அவனிடம் தன் பிரார்த்தனையை வைத்து பறை வாங்கி, அது பறை அல்ல, கண்ணனுக்கு நாங்கள் செய்யும் குற்றேவல்கள் தான் என்பதை கடைசியில் தெரிவித்து அதையும் பெற்றுக்கொண்டு அவனிடம் சரணாகதி அடைந்து பின்பு நோன்பை பூர்த்தி செய்து பாவை நோன்பை பூர்த்தி செய்து அணிகலன்கள் போன்ற சம்பாவனையை பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அப்படி இந்த நோன்பை நோக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பலனை பற்றி இந்த பாசுரத்தில் சொல்லுகிறாள். அவள் சொல்கிறாள், வங்கக்கடல் கடைந்த மாதவனை, கப்பல்கள் மிதந்து தேவர்கள் நித்தியசூரிகள் எல்லோரும் கப்பலில் இந்த பார்க்கடலில் உறங்கிக் கொண்டிருக்கும் பரமனை பார்ப்பதற்காக வணங்குவதற்காக கப்பலில் வரக்கூடிய கடலாம் அது பார்க்கடல். அப்படிப்பட்ட அந்த கடலை கடைந்து அதிலிருந்து அமுதத்தையும் லக்ஷ்மியையும் எடுத்த அந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி, அழகிய நிலவு போன்ற முகத்தையுடைய இந்த ஆயர்பாடி பெண்கள் சென்று அந்த கண்ணனிடம் இறைஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை, அவர்கள் எவ்விதம் அவனிடம் பறை என்கின்ற அந்த பாக்கியத்தை அல்லது குற்றேவல்கள் செய்யும் பாக்கியத்தை பெற்றார்கள் என்ற விதத்தை அணிப்புதுவை, இந்த பூமிக்கே ஒரு அணிகலனாக இருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தோன்றிய பட்டர்பிரான். எப்படிப்பட்ட பட்டர்பிரான் அவர் பைன்கமல தந்தெரியல், பசுமையான தாமரைகளை மாலையாக செய்து குளிர்ச்சியான மாலையாக அதை அணிந்திருக்கும் அந்த பட்டர்பிராரின் கோதையான ஆண்டாள் சொன்ன இந்த சங்கத்தமிழ் மாலை, இந்த 30 பாசுரங்களையும் தவறாமல் யார் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு ஈரிரண்டு மால்வரை தோள், 4 தோள்களை கொண்ட திருமால். அவர் எப்படிப்பட்ட திருமால்? செங்கண், செழுமையான கண்களையுடைய திருமுகத்தை கொண்ட செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, வைகுண்டம் போன பிறகும் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு திருமாலின் நாராயணனின் திருவருள் கிடைக்கும் என்றதை பலஸ்ருதியாக ஆண்டாள் தெரிவிக்கும் பாசுரமே இது. வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி
அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைங்கமல தந்திரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமி இங்கு இப்பரிசுரைப்பார் இதிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். நாமும் இந்த பாவை நோன்பின் தினங்களில் இந்த 30 பாசுரங்களையும் தினமும் பாராயணம் செய்து கண்ணனின் திருவடிகளில் சரணடைவோம். கண்ணனின் திருவடிகளில் சரணடைந்து பேரின்ப வைகுண்ட வாழ்வை பெறுவோம். இந்த பாசுரங்களை தினமும் பாராயணம் செய்து வாருங்கள். கண்ணன் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.